சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 1600 கிலோ ஆட்டிறைச்சியானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சுமார் 1600 கிலோ ஆட்டு இறைச்சி என்பது தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சிகள் எந்தவித மருத்துவ சான்றிதழும் இல்லாமல் கொண்டு வரப்பட்டிருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே அவர்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 40 பெட்டிகளில் இந்த ஆட்டு இறைச்சி கொண்டு வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பெட்டிகளை இறக்குவதற்கு முன்பாகவே அந்த ரயில் புறப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஆட்டு இறைச்சியை பொறுத்தவரை ஒரு ஆட்டை அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அதில் குறிப்பிட்ட ஒரு வைரஸ் தொற்று அதில் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு நாள் வரை அதனை பதப்படுத்தி உண்ணுவதற்கு உகந்ததாக ஆட்டு இறைச்சி இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த ஆட்டு இறைச்சி என்பது 5 நாட்களை கடந்து இருக்கிறது. எனவே எந்தவித மருத்துவ சான்றிதழும் இல்லாமல் இந்த ஆட்டு இறைச்சி கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாநகராட்சி அதிகாரிகளுடைய ஒரு உதவியோடு இங்கு இந்த ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆட்டு இறைச்சிகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த ஆட்டிறைச்சியினுடைய மாதிரிகள் தற்போது உணவு பாதுகாப்புத்துறையினுடைய ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆய்வில் ஆட்டிறைச்சி கெட்டுப்போனதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அது உடனடியாக மாநகராட்சி அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அது அழிக்கப்படும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்டிறைச்சியை அங்கிருந்து கொண்டு வந்தவர்கள் மீது உணவு பாதுகாப்பு சட்டப்படி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சமீபத்தில் பல்வேறு இடங்கள்ல கோழி இறைச்சி, ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவை கெட்டு போனதாக பல்வேறு தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய தொடர்ச்சி தான் இந்த ரயில் நிலையத்தில் ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டிறைச்சி ஒரு பாதுகாப்பற்ற முறையில் பேக்கிங் செய்தும் அதே போல உரிய மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதாகவும் கிடைத்த தகவல் அடிப்படையிலேயே இந்த ஆட்டிறைச்சி தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டிறைச்சி கெட்டுப்போனதாக கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சோனியா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.